ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க, இன்னைக்கு நம்ம மிளகா பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா மசிஞ்சு வச்சிருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சுக்கனால கொஞ்சமாக போதும். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா இது பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இதுக்கு தேவையான சும்மா ஒரு 2 கொத்து மட்டும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம இது ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ நான் இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நான் கீரை எடுத்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கீராமல் இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் எடுத்துட்டு இப்படி லேசாக பொழந்து விட்டிங்கன்னா இந்த விதையெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ எடுத்துட்டு நம்ம இதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்க, விதை அவ்வளோ வரல, எல்லாம் எடுத்துட்டோம். 1-2 தான் இருக்குது. அதையும் எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த உருளைக்கிழங்க இதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ள கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்து இது உள்ளுக்குள்ள அப்படியே திணிச்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மசாலாலாம் உள்ளுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு கலக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு நான் ஓமம் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அதை வந்து நல்லா கையில் போட்டு இந்த மாதிரி ஒரு தேய்ச்சிட்டு போடுங்க. ஓமம் எப்போ சேர்த்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் பொடி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம். அதே மாதிரி சோடாப்பும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கோங்க. நான் எதையும் சேர்த்தல. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியா கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு அந்த பஜ்ஜி முக்கி எடுக்கும்போது நல்லா இருக்கும். இது வச்சுக்கலாம் அப்படியே தனியாக. இப்போ நம்ம அடுத்து பற்ற வச்சுக்கலாம். ஒரு வடசட்டில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க மண்ணில் எண்ணெய் சூடு எடுங்க. வாங்க, எண்ணெய் சூடு அடிச்சான்னு பார்க்கலாம். சூடு அடிச்சுங்க. அது எப்படி பார்க்கணும்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு சொட்டு விட்டுனே பாருங்க, உள்ள நிற்காம உடனே மேலே வந்துருச்சு. எண்ணெய் சூடு அடிச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிறத நல்லா அமுத்தி விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். ஒவ்வொன்றா அதே மாதிரி போட்டுடலாங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுல வேகும். லேசா திருப்பி விட்டுலாங்க. நல்லா வேகட்டுங்க. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல. இதே மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துட்டு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். எங்கள் ஊரில் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க.
அதனால் இந்த மழை கிளைமேட்டுக்கு சூடாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ள இருக்கிற மசாலா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. அருமையான ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.